குட் மார்னிங் மிஸ். இன்னைக்கு என்ன வசனம் சொல்லி தர போறீங்க? ஹாய் கெவின், இன்னைக்கு சண்டே கிளாஸ்க்கு வேகமாக வந்துட்ட. சண்டே கிளாஸ் வசனம்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? லாஸ்ட் வீக் நான் லேட்டாக வந்தப்போ ஜீசஸ் எனக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் தானே சொல்லி தந்தீங்க. அதுதான் இன்னைக்கு நான் சீக்கிரமாக வந்துட்டேன் மேம். ஓகே கவின், குட். நம்ம இன்னைக்கு வசனம் படிக்கலாமா? படிக்கலாமே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். சங்கீதம் 55:22. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. நமக்கு என்ன பிரச்சனைனாலும் கவலைப்படாம எல்லாமே ஜீசஸ் பார்த்துக்குவாங்கன்னு விட்டுறணும். ஒரு குட்டி கதை மூலமாக நான் சொல்லட்டா? யோனத்தான் போருக்கு போனார்ல, அது உனக்கு தெரியுமா? மறந்துட்டேன். ஓகே, யோனத்தான் போருக்கு போகும்போது பெரிய படையை கூட்டிகிட்டு போகலை, நிறைய பேரை கூட்டிகிட்டு தானே போவாங்க. ஆனால் அவங்க போருக்கு போகும்போது ஒரே ஒருத்தரை மட்டும்தான் கூட்டிகிட்டு போனாங்க. அவரோட வேலையாள், அவங்கக்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தார்ல, அவரை மட்டும்தான் கூட்டிகிட்டு போனாங்க. போருக்கு எப்போவுமே எல்லாரும் நிறைய பேரை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. யோனத்தான் எதை பற்றியுமே கவலைப்படாமல் எல்லாத்தையும் ஜீசஸ் பார்த்துக்குவார்னு ஒரே ஒருத்தரை மட்டும்தான் கூட கூட்டிகிட்டு போனார். அதுக்கு பேர் தான் கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிறது. சரியா? உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஜீசஸ் பார்த்துக்குவாங்க. கவின், உனக்கு புரிஞ்சதா? இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. தேங்க்யூ மேம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.